தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று ஒரு முக்கியமான ஒரு நாளாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அது காணப்படுகிறது. சொல்லுவார்கள் ஒரு விரல் புரட்சி என்று சொல்லி. எலெக்ஷனின் நாட்கள், நேரம் இது. இந்த நாளிலே ஏற்பட போகிறதான அரசாங்கங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜனங்கள் சரியான விதத்திலே அவர்கள் ஆராய்ந்து காரியங்களை செய்யும்படியாய் உங்களுடைய ஜெபம் அது பெரிதாய் காணப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் திறப்பிலே நிற்கத்தக்கதான ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். திறப்பிலே நிற்கத்தக்கதான ஒரு மனுஷனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த திறப்பிலே நிற்கத்தக்க ஒரு மனுஷனாக, மனுஷியாக நீங்கள் ஏன் காணப்படக்கூடாது? ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் இல்லாமல் இல்லை, எல்லோரும் இருக்கிறோம், அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நிற்கத்தக்க ஒரு மனுஷன், தேவன் உங்களையும் என்னையும் நிற்கத்தக்க ஒரு மனுஷனாக, மனுஷியாக கர்த்தர் ஏற்படுத்துவாராக. தேவ சமூகத்தில் காத்திருங்கள், ஜெபியுங்கள். ஏற்ற காரியத்தை கர்த்தர் தேசத்தில் வர்ஷிக்க பண்ணுவாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவன் நிதானிக்கிறான். தேவனுடைய காரியங்களிலே, வருகிறதான போதனைகளிலே, கள்ள போதனைகளிலே, வருகிறதான உபதேச சட்டத்திட்டங்களிலே, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பரிசுத்தத்தின் வாழ்க்கையிலே சகலவற்றையும் அவன் ஆராய்ந்து நிதானிக்கிறவனாய், நிதானிக்கிறவனாய் அவன் இருக்க வேண்டும். அப்போதான் நீ வேறொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டாய். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ ஒருவனாலும் குற்றம் சாட்டப்படக்கூடாது, ஒருவனாலும் நீ நிதானிக்கப்படக்கூடாது. ஆவிக்குரியவன் கர்த்தரால், கர்த்தருடைய நாமத்தினால், கர்த்தருடைய ஆவியினால், கர்த்தருடைய வசனத்தினால் அவன் நிதானிக்கப்பட வேண்டும். அவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து காரியங்களை செய்ய வேண்டும். குறிப்பாய் இந்த நாளில், இந்த எலெக்ஷன் நேரத்தில் கர்த்தர்களோடு கூட ஆண்டவர் இடைப்படுவாராக. நீங்கள் ஜெபிக்கணும். உலகத்தின் காரியங்களில் இன்றைக்கு பல காரியங்களை கண் கண்டபடி ஓடுவதற்கு அநேக கூட்டங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இச்சைக்கேற்ற பிரகாரமாய் பல காரியங்களை செய்வதற்கேற்ற பிரகாரமாய் காரியங்கள் உண்டாகிறது. பல சூழ்நிலைகள், அதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இப்படிப்பட்டதான இந்த நாட்களில், இப்படிப்பட்ட இந்த காலங்களில் நீங்கள் நிதானித்து வாக்கை செலுத்தும் போது நிதானித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, உலகத்திலும் உலக பிரகார காரியங்களிலும் எஜமான்களை தேர்ந்தெடுக்கிறதிலும் உலகத்தின் காரியத்தை நீங்கள் நிதானித்து ஏற்படுத்துகிறதிலும் உங்கள் வாழ்க்கையில் நிதானம் தேவைங்க. நிதானம் தேவை. இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நிதானம் இல்லை, நிதானம் இல்லாமல் ஓடுறாங்க. தனக்கு கண்ணில் பார்த்துட்ட உடனே அழகு, ஆட்டம், பாட்டம், அதுக்கு பின்னாடி போகணும். இல்லை, இதில் வேற பெருமையாக பேசிக்கொள்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க சொல்லிட்டாங்கன்னா, வாலிபர்கள் சொல்லிட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க, இல்லைங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புத்தி வேணும், அறிவு வேணும், உன்னை நீ நிதானித்து பார்க்கணும், இஷ்டத்துக்கு காரியத்தை செயல்படுத்தக்கூடாது, இஷ்டத்துக்கு காரியங்களை நடத்தக்கூடாது. அதற்காக ஜெபிங்க.
தேசத்தில் கர்த்தர் ஜனங்களுடைய கண்களை திறக்க வேண்டும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்கள் திறக்கப்பட்டு சரியான பாதையிலே ஜனங்கள் நடத்தப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, கர்த்தர் நீர் விரும்புகிற காரியம் நமக்கு இவர்கள் அவர்கள் என்று சொல்லி அல்ல, ஆனாலும் நம்முடைய தமிழ்நாட்டு தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தமிழ்நாட்டை கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வருகிறார். இதே போல கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்த வேண்டுமானால் சரியான விதத்திலே நிதானித்து வாக்களிக்கக்கூடியதான நபர்களும் எழும்பணும், ஜனங்கள் எழும்பணும், வாலிபர்கள் எழும்பணும். நீங்களும் நானும் அதற்காக திறப்பிலே நிற்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. போகும்போது நிதானித்து வாக்களிக்க, வாக்கை செலுத்த அதற்குரியதான இருதயங்களை கர்த்தர் ஜனங்களுக்கு கட்டளையிடுவாராக. வேதத்தில் நிறைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அவருடைய கண்களை கர்த்தர் குருடாக்கினார். அவருடைய கண்களை கர்த்தர் காணாமல் இருக்கும்படி கர்த்தர் செய்தார். கண் மயக்கங்களை கர்த்தர் உண்டாக்கினார். இருதயத்தை தண்ணீர்களைப் போல திருப்புகிறார். தேவன் ஜனங்களுடைய இருதயத்தை சரியான பாதையில் திருப்பும்படியாய் கர்த்தர் விரும்புகிற ராஜ்யம், கர்த்தர் விரும்புகிற ராஜாக்கள், கர்த்தர் விரும்புகிறதை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாய் தேவ சமூகத்தில் விட்டு கொடுப்போம், நிதானிப்போம், காரியங்களை செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த நாள் எலெக்ஷன் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்களுடைய இருதயங்கள் தங்கள் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பெண் ஒட்டகத்தை போல இராதபடிக்கு உடைய இருதயங்கள் சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கு கிருபை செய்வீராக. சரியாய் வாக்களிப்பதற்கு உதவி செய்வீராக. ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களிலும் உலகத்தின் காரியங்களிலும் ராஜாக்களை ஏற்படுத்துகிற காரியங்களிலும் நிதானித்து செயல்பட, நிதானித்து ஆராய அவர்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. சரியான விதத்தில் எங்கும் வன்முறைகள் இராதபடிக்கு, எங்கும் தேவையில்லாத சூழ்நிலைகள் ஏற்படாதபடிக்கு, பதட்டங்கள் இல்லாதபடிக்கு எல்லா வாக்குச்சாவடிகளிலும் ஆண்டவரே நிதானமாய் நேர்த்தியாய் ஓட்டுகளை செலுத்துவதற்கும், அது மாத்திரமல்ல ஆங்காங்கே காவலுக்கு இருக்கிறதான ஆண்டவரே காவலாளிகள் மற்றும் அதற்காக உதவி செய்கிறதான ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ் எல்லாவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். போய் வருகிற ஜனங்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நேர்த்தியாய் நடைபெற உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நிதானித்து, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அறிகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் எஜமான்களை ஏற்படுத்துகிறதிலும் கவனமாயிருந்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்பதை அறிந்து நான் செபிக்கிறேன். நீங்களும் செபியுங்கள், ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. God bless you. God bless you.